பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 60வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள் என்பதாக. நீங்கள் கர்த்தருடைய மகிமையாயிருப்பீர்கள். யூ வில் பி த டிஸ்பிளே ஆஃப் காட்ஸ் ஸ்ப்ளெண்டர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய வருடத்திற்குள் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். இந்த புதிய வருடம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் காணப்படும்படிக்காக ஜெபிக்கிறேன். இந்த புதிய வருடத்தில் நீங்கள் கர்த்தருடைய மகிமையாக காணப்படுவீர்கள். உங்கள் மூலம் வெளிப்படுகிற கர்த்தருடைய மகிமையை புறஜாதிகள் காண்கிற போது கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படும். கர்த்தர் சீயோனின் ஜனங்களுக்காக, அதாவது மணவாட்டி சபையின் அங்கங்களாய் காணப்படுகிற உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தமாய் மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் காணப்படுகிறது. முதலாவது, நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். ஆகையால் அவருடைய முகம் நீதிமானை, அதாவது செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று சங்கீதம் 11:7 கூறுகிறது. அவர் நீதியுள்ளவராய் காணப்படுவதனாலே அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நீதிமான்களாய் காணப்படுவீர்கள். நாம் சுயமாய் நீதிமானாக வாழ்வது கடினம். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமாய் காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் நாம் அவர் மேல் வைக்கிற விசுவாசமும் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. அவ்வாறு நீதிமான்களாய் காணப்படும் போது அவர் உங்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் உங்களை சூழ்ந்து கொள்வார் என்று சங்கீதம் 5:12 கூறுகிறது. அவருடைய காருண்யம், அதாவது அவருடைய தயவு உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். இரண்டாவது, நீங்கள் பூமியை சுதந்தரிப்பீர்கள். நீங்கள் நீதிக்குரிய, அதாவது கர்த்தருடைய பார்வையில் செம்மையான ஜீவியம் செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் பூமியை சுதந்தரித்தது போல உங்களுக்கும் பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் குறைவில்லாமல் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, நீங்கள் கர்த்தர் நட்ட கிளைகளாயிருப்பீர்கள். ஒரு தோட்டக்காரன் செடிகொடியை நட்டு நீர் பாய்ச்சி வளர்த்தி பராமரிப்பதைப் போல ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிராய் கிளையாய் தோன்றினவர் உங்களை பராமரித்து உங்கள் சுகவாழ்வை துளிர்க்கச் செய்வார். ஆரோனுடைய உலர்ந்த கோலை துளிர்க்க செய்தவர் உங்கள் ஆரோக்கியத்தை பெருக பண்ணுவார். அவருடைய சட்டைகளின் கீழ், அதாவது அவருடைய பிரசன்னத்திற்குள் நீங்கள் காணப்படும் போது நீங்கள் பலவீனப்பட்டவர்களாய் அல்ல, கொழுத்த கன்றுகளாய் காணப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படுவதனால் உலகத்தில் செழித்திருப்பீர்கள். நான்காவது, நீங்கள் கர்த்தருடைய கரங்களின் கிரியைகளாக, வேலைப்பாடாக காணப்படுவீர்கள். உங்களை பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் ஒரு நோக்கத்தோடும் மதிப்போடும் உருவாக்கினவர் உங்களை கனத்திற்குரிய பாத்திரமாய் வனைந்து உங்களை பெரியவனாக்கி பெயர் பெறும்படிக்கு செய்வார். கர்த்தர் இவ்வண்ணமாய் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும் போது உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை கர்த்தருடைய ஜனமாய் பார்ப்பார்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது இயேசுவின் நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படும். நீங்கள் கனி கொடுக்கிற ஜீவியம் செய்யும் போது பிதா உங்கள் மூலம் மகிமைப்படுவார். நீங்கள் மற்றவர்கள் நடுவில் கர்த்தருடைய மகிமையாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2026ஆம் ஆண்டு நீதிக்குரிய வாழ்வு வாழ்வதற்கும் பூமிக்குரிய நன்மைகளை பெறும்போது நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்படவும், கர்த்தருடைய தோட்டத்தின் செடியாய் காணப்படுவதற்கும் குயவனுடைய வனைகிற கரத்திற்குள் காணப்படுவதற்கும் உங்களை முழுமையுமாய் அர்ப்பணியுங்கள். அப்பொழுது மேற்குறிப்பிட்ட வசனத்தின்படி கர்த்தர் உங்களை மேன்மையாய் ஆசீர்வதித்து நடத்துவார். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஒரு புதிய வருடத்திற்குள்ளாய் அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த 2026வது ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, நன்மையை கொண்டு வருகிற ஆண்டாக, இவர்கள் காத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் அற்புதங்கள் நடக்கிற ஆண்டாக கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நீதிக்குரிய வாழ்வு வாழ்வதற்கும்
நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்படவும் உம்முடைய தோட்டத்தின் செடியாய் உம்முடைய கரங்களின் கீழ் அடங்கியிருக்கிறவர்களாய் காணப்படுவதற்கு தங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கும் போது கர்த்ததாமே ஒவ்வொரு நாளும் இவர்களை ஜெயமாய் நடத்துவீராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய மகிமையா இந்த ஆண்டு முழுவதும் வாழ்நாள் முழுவதும் வாழ தங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்க கர்த்ததாமே கிருபை பாராட்டுவீராக. இந்த வருடம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும். புதிய வருடத்திற்குரிய புதிய நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திரளாய் கர்த்தர் கொடுப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.